ஃப்ரைடே மினி vlog பார்த்துட்ருக்கீங்க. ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் பாயசம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. தொண்டை புண்ணுக்குலாம் ரொம்பவே நல்லது, நல்ல குளிர்ச்சி இல்லையா? ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நெய்யில் வந்து கேஷ்யூஸ் போட்டு வறுத்துட்டு சேமியா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த குட் லைஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அரைக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிரும். நல்லா திக்காக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சு நம்ம அந்த அரைச்சி வச்சு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைப்பில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி தான் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, இது ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கெட்டையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய்.